Hi friends, இன்னைக்கு என்ன அப்படின்னா காலையில வந்து ஒரு 10 o'clock இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா 10 o'clock ஆகுது. இந்த டைம்ல வந்து நமக்கு சர்ச்சுக்கு போக முடியாம ஆயிடுது. என்னன்னா நேரத்துக்கு பெய்து மழை நேரத்துக்கு காலையில பெய்யுது. அது லைட்டா தான் நார்மலா தான் பெய்துட்டு இருந்து. ஆனா ஈவினிங் வரை பெய்யுது. 6 மணிக்கு கொஞ்சம் ஸ்டாப் ஆச்சு. சர்ச்சுக்கு தான் போக வேண்டியது. சர்ச்சில் தான் நாங்கள் வந்து டிஃபன்லாம் சாப்பிட்டோம். டின்னர் வந்து சர்ச்சில் தான் இருந்தது. சர்ச்சுக்கு 6 மணிக்கு போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து தூங்கினதுக்கு அப்புறமா ராத்திரி ஒரே மழை, அதுவும் பயங்கரமான மழை. சென்னையில் இப்படிதான் மழை பெய்யுது. ஆனால் சென்னையில் வந்து மழை பிரசங்க புயல் இருந்து அந்த மாதிரி ஐட்டம் நமக்கு இல்லை. அதை நான் யோசிச்சுட்டே இருக்கேன், நமக்கு அந்த மாதிரி வந்து நம்ம எங்கே போய் தங்குவோம் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லா சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாமே இங்கே தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது எங்கேயுமே எஸ்கேப் ஆக முடியாது. அதை சும்மா அப்படி நினச்சிட்டு இருந்தேன். சரி ஓகே, சர்ச்சுக்கு போக முடியல. பக்கத்தில் சர்ச்சுக்கு வந்து போகலான்னு ஒரு ஆசைப்பட்டேன். மழையில் போக முடியாது. இப்போ கொடையில் நடந்து போனால் கூட நமக்கு ஒரு தண்ணி அங்கே போகிறதுல எல்லா போயிலாம் நனைஞ்சிடும். சின்ன எல்லாம் நிமிஷம். அதுக்கப்புறமா இனி ப்ரேயர் வீட்டில் இருந்து போய் ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்றதுனால இந்த சாரீ வந்து ஆன்லைனில் 2வது வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இது வந்து அன்றைக்கு பச்சை கலர் வாங்கியிருந்தா அந்த ரேட்டுக்கு நல்லதாக இருந்தது. செந்த கலர்லேயே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா ஹஸ்பண்ட் வியாழன் என்ன வெளியே தான் வாங்குவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம சாரீ வந்து ப்ளவுஸ் தை கொடுக்காது. அதனால சேஃப்டிக்கு நான் வந்து தைச்சி வச்சுக்கலாம். இது தைச்சிட்டேன், இதையும் வந்து தைச்சிட்டோம் அப்படின்னா ஓகே ஆகிடும். அதுக்கப்புறமா கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனில் நமக்கு வந்து மீன் இருக்குது, சாலை மீன். அதை வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் இருந்தே நல்ல, இல்லைன்னா இந்த மலைக்கு எங்கேயுமே போக முடியாது. அதை வந்து ஒன்று ஃப்ரை பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே மீன் வந்து தலை இருக்குது. இது மீனுக்கு பேர் எனக்கு தெரியலை. தலையை வச்சு ஒரு கிரேவி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக. அப்புறமா பீன்ஸ் இருக்குது, பீன்ஸையும் வச்சு ஒரு தோரம் வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். அப்புறமா வீட்டில் என்ன அப்படின்னா நமக்கு வந்து டிவியோடைய ரிமோட் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்போ அதை வந்து ஒன்று கடையில் கொண்டு காணிச்சு ஒன்று வாங்கலாம் அப்படின்னா இந்த இதுக்கு போக முடியாது. அதனால அஸ்வின் வந்து ரொம்ப படப்படப்பாக வந்துக்கிட்டே இருக்கிறான். அவன் வந்து கம்ப்யூட்டர் இப்போ ஆன் பண்ணிட்டான். சரி கம்ப்யூட்டர் விட்டேனால ஈவினிங் மழை நின்று அப்படின்னா போய் ஒரு ரிமோட் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். இது எல்லாமே குக்கிங் தான், நமக்கு குக்கிங் தொடங்கி வந்துட்டீங்கன்னா. அப்புறமா அந்த பீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடும் அந்த நரம்பு இருக்குல்ல அதெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுகி பிள்ளைங்கள்ட்ட அறிய கொடுத்தோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அறிவாங்க. இன்றைக்கி வந்து ஃபெமி வந்து மேக்ஸ் அவளுக்கு நல்ல டெஸ்ட்டு அது பார்த்துட்ருக்கா. அதனால இன்றைக்கி அச்சுட்ட தான் கொடுக்கணும். அதுக்கப்புறமா இங்கே வந்து அன்றைக்கி ஒரு மீன், அந்த மீனுக்கு பேர் எனக்கு தெரியல, ஆனால் பொரிக்கிறதுக்கு நல்லா இருந்தது. அதனுடைய தலையை எடுத்து வச்சுக்கிட்டே அது வந்து ஒரு சாறு போல் ஒரு கறி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பொரிக்கலாம் சாலை மீனை பொரிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இங்கே வந்து இதுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து தேங்காய், இது கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொஞ்சமாக வந்து நல்ல கிளார் அடித்தாலும் இருக்குது. தேங்காய், அதுக்கப்புறமா பூண்டு, ஜீரகம், 2 சின்ன ஆனியன் தான் ஆட் பண்ணி, சின்ன ஆனியன் கொஞ்சமாக தான் இருந்தது, அதை ஆட் பண்ணிக்கிட்டே நல்லா அரைச்சி எடுத்துட வேண்டியதான். அரைச்சி எடுத்த அரைப்பை வந்து இதுக்கு கூட நம்ம ஆட் பண்ணி நான் வந்து எப்போவுமே வந்து குடம்புளி தான் நான் ஆட் பண்ணுவேன். மீனுக்கு குடம்புளி சூப்பராக இருக்கும். அதுவும் வந்து தேங்காய் அரைக்காமல் குடம்புளி போட்டு நம்ம புளி வச்சு நம்ம மீன் கறி வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தயிர் கூட வச்சு நம்ம சாப்பிட்டோம். தயிரை வந்து புளிசேரி ஆக்கி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து குடம்புளி தேங்காய்லாம் அரைச்சி வைக்கிறதுனால கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் ஆல்ரெடி அதில் நம்ம ஆட் பண்ணதுனால நம்ம கேரளாலலாம் பார்த்திங்க அப்படின்னா மீன் கறிக்கு வந்து தேங்காய் அரைச்சி வச்சாங்க, வைக்கிறது கஷ்டம் தான், ரேர் தான். அப்படி வச்சாங்க அப்படின்னா ஜீரகம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஜீரகம் ஏதாவது ஒரு குழம்புக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து ஸ்பெஷலாக சொல்லுவாங்க, இன்றைக்கி ஜீரகம் அரைச்சி நான் கறி வச்சேன் அப்படின்ட்டு. ஏன்னா ஜீரகம் எப்போவாவது ஆட் பண்ணுவாங்க. நம்ம நாட்டை பொறுத்த அளவில் நமக்கு வந்து ஜீரகம்லாம் வந்து மெடிசின் ஐட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது உண்மைதானே. எவ்வளவுக்கு நம்ம இந்த மாதிரி மசாலா ஐட்டங்கள்லாம் சேர்த்து எடுத்து வைக்கமோ அவ்வளோக்கு உடம்புக்கு நல்ல இதான். அந்த மாதிரி அதை கூட்டி நம்ம வந்து அடுப்பில் வச்சாச்சு. இங்கே வந்து நல்லா கொதிக்க தொடங்கியாச்சு. இனி இப்போ யார் வீடியோ எடுக்க அப்படின்னா அச்சுட்ட எடுக்க சொன்னேன், அச்சு எடுக்கிறா. அதுக்கப்புறமா இங்கே மீன் வந்து நான் கழுகிட்டு இருக்கேன். மீன் வந்து சாலை மீன் கழுவுறது எனக்கு நல்லா பிடிக்கும். நெத்தலி மீன் கழுவுறதுக்கு மடிச்சே நான் வாங்க மாட்டேன். பின்ன பிள்ளைங்களுக்கு வயிற்றுக்கும் ப்ராப்ளம் தான், அந்த மாதிரி வாங்க மாட்டேன். சாலை மீன் கண்டாலே கொஞ்சம் பீரை செய்ய ஆசை இருக்கும். பீரை அவியல் மாடலில் இருக்கும், ஆனால் அது அவியல் கிடையாது, பீரைன்னு சொல்லுவோம். தேங்காயெல்லாம் சதைச்சி அந்த மாதிரி ஆட் பண்ணி இங்கே வந்து உப்பு நமக்கு தீர்ந்துட்டு இருந்த உப்பை வந்து சேர்த்துடலாம். நம்ம வந்து டப்பாவில் போட்டு வச்சிடலாம் அப்படிங்கிறது செராமிக் பவுல் ஒன்று இருக்குது, அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். உப்பு வந்து எப்போவுமே ஒரு பாக்கெட் எக்ஸ்ட்ரா இருக்கணும். நான் 2 பாக்கெட் வாங்கினேன், இது 2வது பாக்கெட் ஆயிடுச்சு, கண்டிப்பாக அது வாங்கணும். அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா மீனுக்கு என்னெல்லாம் ஆட் பண்ணணுமோ, ஃப்ரைக்கு என்னெல்லாம் ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் அந்த மாதிரி நான் வந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டே இருக்கேன். இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுக்கணும். திருப்பி எடுக்கப்போ எனக்கு நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது மறந்துட்டேன். அதுக்கப்புறமா மீனை பார்ப்பேன், ஃப்ரிட்ஜை பார்ப்பேன், பார்த்து
அது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுக்கப்புறமா அதை எடுத்து எல்லாமே ஆட் பண்ணக்கூடிய அளவில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இஞ்சி பூண்டெல்லாம் முன்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் வந்து நிறைய சேர்ப்பாங்க இஞ்சி பூண்டு. அதுவும் வந்து அம்மியில் வச்சு அரைச்சி சேர்ப்பாங்க. இப்போ வந்து எனக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு இது சேர்ப்பாங்க. அது வந்து ஆனியன், சின்ன ஆனியன் இருக்குல்ல, அது கொஞ்சம் சேர்ப்பாங்க. அதுக்கப்புறமா பூண்டு சேர்ப்பாங்க. இஞ்சி பெயர்கள் போல தான் அந்த மாதிரி சேர்ப்பாங்க. நான் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுவேன். அது சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் 3/4 டீஸ்பூன் அந்த மாதிரி தான். இதில் வந்து ஆஸ் யூஷுவல் நமக்கு சில்லி, பெப்பர், அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ அவசியத்துக்கு மாத்திரம் எங்களுக்கு 2 பீஸ் வச்சு பொரிச்சிட்டு பேலன்ஸை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஈவினிங் வந்து ஃப்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. அது பிள்ளைங்களுக்கு வந்து மீன் கறியே பிடிக்கலை. அது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. பிடிக்கவே பிடிக்காது என்னென்னு வச்சாலும். ஆனால் புளிசேரியை வச்சு நல்ல துண்டு மீன் வாங்கி சும்மா ஒரு கிரேவி ஆட்டு வச்சோம் அப்படின்னா, தேங்காய் அரைக்காமல் வச்சோம் அப்படின்னா நல்லா சாப்பிடுவாங்க. நமக்கு இங்கே வேலையெல்லாம் ஃபினிஷ் ஆகிட்டு சாப்பிட்டாச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மழை என்ன நிற்கலை, மழை பெய்துகிட்டே தான் இருக்குது. சரி, மழை வந்து கிறிஸ்மஸ் நேரம் பெய்யாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தாட்டு. அதனால் சரி வெளியே வந்து ஒன்று வீடியோ எடுக்கலாம். ஏன்னா இந்த தடவை நல்லா லேட் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் மழை. இங்கே வந்து ஃபெமி வந்து மேக்ஸ், அவளுக்கு நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம். அதனால் பாட்டுக்கு இருந்து செய்துகிட்டே இருக்கா. 6 லெசன் உண்டான். அதனால் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறா. இங்கே அச்சுக்கு வந்து டிவி ஒர்க்கிலெல்லாம் அதனால் வந்து கம்ப்யூட்டரில் வச்சு ஷார்ட் வீடியோ தான் எல்லாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருந்து பார்த்துட்டே இருக்கா. சரி, அதே ஒன்று வீடியோ எடுக்கலானே. அஸ்வின் நல்லா உறங்குறான். நானும் உறங்கிட்டு தான் சரி ஒன்று 2 நாள் வீடியோ அப்லோட் பண்ணலை. சரி இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக. இந்த மாதிரி தான் நம்ம ஹாலெல்லாம் இருக்குது. இந்த பட்டுக்கு வந்து என்ன ஒரு லைனிங் ப்ளவுஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா 2 நாளாக இருந்து தச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். நாளைக்கு வந்து ரிலையன்ஸ் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்கிழமை முந்தானத்து ஈவினிங் எடுத்து வச்சது. பால் ரெடி ஆகிட்டு இருக்குது. இங்கே வந்து ரைஸ் வந்து நனைய வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இது வந்து உளுந்து ரைஸும் உளுந்தை வந்து இட்லி தோசை எதுக்கு, அது ஒன்றும் இட்லி தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த வெந்தயம் வந்து நனைய வச்சுருக்கேன். இந்த வெந்தயம் வந்து முந்தின நாள் நனைய வச்சது. அப்புறமா மழை லைட்டாக கார்மேகம்லாம் இருந்ததுனால பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி அரைச்சி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். அதை இன்றைக்கி அரைச்சி வச்சிடணும், தலையில் வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக அரைச்சி தலையில் வச்சுக்கிட்டேன், நானும் வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவு அரைக்க வேண்டியது இருந்து அதுவும் அரைப்பட்டு இருக்குது. இங்கே வந்து ஃபிஷ்ஷு ரெடி ஆகிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1 நாளைக்கு முன்னாடி உள்ளது. இந்த தக்காளி அரைச்சி கொஞ்சம் தக்காளி பழம் தேங்காய்லாம் அரைச்சி சூப்பரான வெறுங்கறி. அப்புறமா ரைஸு கொஞ்சம் பேலன்ஸ் வேணும். அப்போ அதனால அதையும் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா அப்படியே அடுத்த நாள் வந்து இட்லிக்கு வந்து மாவு அரைச்சிக்கிட்டு அடுத்த நாளும் சூப்பராக புளிச்சு இருந்து அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எனக்கு. ஆப்பத்துக்கு வந்து அதே போல் எனக்கு வந்து சில நாள் ஏமாந்து போவோம், நல்லாவே வராது. பாதி சுட்டு எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் தான் தூரம் தான் ஊற்றுவேன். அந்த மாதிரி தான் நடக்கும். இன்றைக்கி வந்து சூப்பராக இருக்குது எனக்கு இட்லி ஒரு நாள் ஏமாந்துட்டு இல்லை, ஆப்பத்துக்கு தான் அப்பப்போ ஏமாறுவேன். தக்காளி சட்னியும் அதுக்கப்புறமா இந்த தக்காளி தொக்கு ப்ளஸ் வந்து சம்மந்தியை வச்சு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கும் இதான் கொடுத்து விட்டேன் லஞ்சுக்கு. ஓகே.